சில வருடங்களா சொல்லிக்கிட்டு வந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா உத்தரகண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவோட வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான மாற்றமா பார்க்கப்பட்டு வருது. ஆரம்பத்துல ஹிந்து சிவில் கோட் 1950 காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இந்தியா முழுக்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு பழக்கம் இருந்தது போய் அது ஒரே ஈவனா கொண்டு வந்தாங்க. 2 மேரேஜ் 3 மேரேஜ், பையனுக்கு மட்டும் தான் சொத்துல உரிமை அப்படிங்கறதெல்லாம் போய் இந்துக்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஜெனரல் லா மூலமா ஒரு ஜெனரலான நடைமுறையை கொண்டு வந்தாங்க. இப்ப அதையே இந்தியா முழுக்க எல்லா பீப்புளுக்கும் கொண்டு வர்றாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட்ல இருக்கிற முக்கியமான அம்சங்களா சில விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒரு டைம்ல ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க முடியும். டிவோர்ஸ் பண்றது அவங்க மத வழக்கப்படி பண்ண முடியாது. லீகலா கோர்ட்ல வந்து தான் பண்ண முடியும். ஆண் பெண் இருவருக்கும் சொத்துல சம பங்கு கொடுக்கணும் போன்ற முக்கியமான அம்சங்கள் எல்லாமே அதுல இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான அம்சமா இனிமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே அதையுமே நீங்க லீகலா ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அதே போல செப்பரேட் ஆனாலும் அது லீகலா தான் பண்ண முடியும். சோ கிட்டத்தட்ட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கூட மேரேஜ் போல கொண்டு வந்துட்டாங்க. இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. ஆல்ரெடி இந்த லாக்குள்ள ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் முஸ்லிம்ஸ் இப்பதான் அதுக்குள்ள வர போறாங்க. அவங்களோட சரியா லா படி இல்லாம அவங்களோட மேரேஜ் சொத்து பிரிக்கிறது இதெல்லாம் இந்தியன் லா படி கொண்டு வர போறாங்க. இது தங்களோட ரிலிஜியஸ் ஃப்ரீடமுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. சோ இதனால அவங்க தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இதன் மூலமா ஈக்குவாலிட்டி வருது அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.